உன் ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர் கிரியேட்டிவ் மைண்ட் அவனுக்கு. என்னடி நேத்து ஃபுல்லா திட்டிட்டே இருந்த, இன்னைக்கு நம்ம பாராட்டுற? அம்மா இவதாம்மா உனக்கு மருமகளா வர போறா. Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. தீபா கேள்வி கேட்பாங்க, நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிங்க. ஓகே மேடம், நாங்க கரெக்ட்டா பண்ணிடுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட்னா கேளுங்க, we'll guide you. ஓகே ஓகே கரெக்ட்டா இருக்கு பாஸ். பக்கா. ஓகே. நான் இடையில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன். லெஃப்ட் ரைட் எல்லாமே நான் சொல்றேன். அது சஸ்டெயின் பண்ணி நீங்க ரியாக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஓகேவா? ஓகே. இந்த பக்கம் ஒரு லைட் போடலாமா பாஸ்? ஸ்டார்ட். ஹேர் ஸ்டைலிஸ்ட் நீங்க வாங்க. ப்ரோ ஆக்சுவலி இது வந்து பெருசா நல்லா இல்ல. நீங்க இந்த இடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணனும். ஓகே சார். ஓகேவா? நீங்க ஹேர் இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருந்தா நல்லா இருக்கும். சோ மதி இங்க வாங்களே. வந்துறோம். மதி மிஸ் கூப்பிடுறாங்க பாரு. எங்க இப்போ எதுக்குங்க ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தணும்? இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா தானே இருக்கு. மேம் சும்மா கேமராக்கு மட்டும் பெஸ்டா இருந்தா பத்தாது. எது பெஸ்ட் எது பெட்டர்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண வைக்கிறேன். அத பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு அப்புறம் சொல்லுங்க. சரியா? ஓகே. டேய் 1 செகண்ட். Okay guys, ready, go for the take, okay? ஆஹா. இப்போ பாத்தீங்களா மேம் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைலையே ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே. 1 செகண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க, செகண்ட் நான் ப்ரிப்பேர் என்ன டேக் போலாமா? பரவாயில்ல பாஸ். மேடம்க்கு உங்களை பிடிக்கலனாலும் நீங்க சொன்னது நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? மேடம் ரொம்ப நல்லவங்க பாஸ். என்னடா திடீர்னு அந்த மேடம் பக்கம் சாயிர? இல்ல பாஸ், என்ன இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட நான் இருந்தா அதை ஒத்துக்கணும்ல. அவ்வளோ நல்லவனாடா நீ? உன் சம்பளம் என்கிட்ட தான் வரும்னு சொன்னதுனால தானே ஆக்டிங் போடுற. வாங்க பாஸ். ஐயே அச்சிப்ப. ஓகே ரெடி. ஓகே போலாம். மதி டேக் போலாம். ஓகே போயிடலாம் மேடம். ஓகே வில் ஸ்டார்ட். ரோலிங் ஆக்ஷன். Hi to all. Welcome to the show. Break the rules. Sponsored by Continental Extra. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பணமா சுயமரியாதையா? வாங்க எபிசோட்குள்ள போலாம். சூப்பர். பக்கா. ஏய் நைஸ். Thank you ma'am. நைஸ். நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. யா ஓகே. யா பை. நல்லா பண்ண. டேய் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கலர்லாம் கொஞ்சம் செக் பண்றேன். ஓகே பாஸ், நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம். நீ நடந்துட்ட விதம்லாம் பார்த்து நான் கூட நீ பொறுப்பே இல்லாம irresponsible-ஆ இருப்பேன்னு நினைச்சேன். ஓகே, வர்க்லாம் நீ நல்லா தான் பண்ற. உன் வர்க் எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம் நானும் பண்ணேன். என்ன நீ பேசாத, நான் பேசிட்டு இருக்கேன்ல. மேடம் ஆக்சுவலி என் ஒர்க் நல்லா இருக்கிறதால தான் இவ்வளோ வருஷமா கேமராமேனா இந்த சேனல்ல இருக்கேன். ஓகே சரி, இதுக்காக நான் அந்த விஷயத்தை மறந்துடுவேன்னு நினைக்காத. காருக்கான காம்பன்சேஷனை நீ தான் கொடுக்கணும். மேடம் ஏய் யாரா? ஏய் வேலை பாறா. ஏய் டேய் போடா. டேய் 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 போடா. டேய் போடா. வேலை பாறா. மதி மேடம் என்ன சொல்லிட்டு போறாங்க? ஒரு மாதிரி நீங்க சீரியஸ் ஆயிட்டீங்க. ஏய் சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தீபா, அதை விடு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தீபா, அதை விடு. அது சரி, நாளைக்கு ரெடியாரு, என் அம்மாவை பார்க்க போலாம். அதுக்குள்ளயா? ஆமா, நாம முதல்ல போய் எங்க அம்மாவை பார்த்து இவதான் அம்மா நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்லணும். அதோட இவதான் உங்க மருமகன்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியா லவ் பண்ணலாம். என்ன ஓகேவா? ஓகே மதி, போலாம். பட் உண்மையிலேயே இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு நல்லா இருக்கா? அது அழகா இருக்குன்னா வா இங்க வா காட்டுறேன், வா வா.
மலர், செல்வி எங்க போயிருக்கா? என் காரை சர்வீஸ் விட போயிருக்கான். ஆனாலும் அந்த குடிகாரன் உன் காரை ரொம்ப தான் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான். ஆமா, அவன் யாரை என்ன ஏதுன்னு எதுவும் கண்டுபிடிச்சியா? ம், நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? அவனே என்ன தேடி ஆபீஸ்க்கு வந்துட்டான். என்ன சொல்ற மலர்? உன் ஆபீஸ்க்கு அவன் வந்தானா? ம், குடிகாரன்லயே ரொம்ப நேர்மையான குடிகாரனா இருப்பான் போலயே. அதுவும் அவனால ஒண்ணு வரல. அங்கதான் அவன் வேலை செய்யறான். என்னடி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா குடுக்குற? ம், அவன் அங்க வேலை செய்யறானா? ஆமா, அவன் ஏன் சேனல்ல தான் கேமராமேனா இருக்கான். பாவம் அவன். ஐய், இல்ல, ஆமா, உன்னை அங்க ஹெட்டா பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிருப்பானே. ஆமா, நான் காம்பன்சேஷன் கேட்டு அவனை தேடிதான் வந்திருக்கேன்னு நினைச்சு என்கிட்டயே வெளியே போங்கன்னு தகராறு பண்ணான். அப்புறம் நான் தான் ஹெட்னு தெரிஞ்சதும் அவனுக்கு முகமே மாறி போச்சு. பாவண்டி அவன். நேத்து குடிச்சிட்டு காட்டா மாதிரி நடந்துக்கிட்டான். ஆனா இன்னைக்கு அவன் ஒர்க்க பாக்குறனே, அவ்வளவு அருமையா பண்ணாண்டி. சூப்பர் கிரியேட்டிவ் மைண்ட் அவனுக்கு. என்னடி நேத்து ஃபுல்லா திட்டிட்டே இருந்த, இன்னைக்கு நம்ம பாராட்டுற? ஹம், நேத்து அவன் பண்ணத நினைச்சா திட்டம் போலதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அவன் பண்ண ஒர்க் எல்லாம் பார்த்தா பாராட்டணும்னு தோணுது. ஆமா, நீ ஒரு ஆம்பளைய பாராட்டுறியா? என்னடி ஏதாவது இருக்கா? சேச்சா, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. எனக்கு அவன் ஒர்க் பிடிச்சிருந்தது, அதைத்தான் சொன்னேன். ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ம். அக்கா, உங்க கார் சர்வீஸ் கூட்டாச்சுக்கா. இன்சூரன்ஸ் போக 8000 ரூபாய் கேக்குறான். அக்கா, ஒரு சின்ன அடிபட்டதுக்காக ஃபுல் காரை ரிப்பேர் பண்ணோம். எனக்கு அப்படிதான் செல்வி. சின்ன கீரலா இருந்தாலும் எனக்கு ஃபுல்லா மாத்தி தான் ஆகணும். அமௌண்ட் என்னவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. அவன் என் ஆபீஸ்ல எனக்கு கீழே தான் ஒர்க் பண்றான். நான் பாத்துக்கிறேன். என்னது, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றானா? அவனெல்லாம் யாருக்கு உங்க ஆபீஸ்ல சேர்த்தது? முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்குங்கக்கா. ஹே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கார் எப்போ டெலிவரி கொடுக்க போறாங்க? அதெல்லாம் உங்க சேனலுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்களாம். ஆமா, நீங்க ரெண்டு பேர் சாப்பிட்டீங்களா இல்லையா? உங்களுக்காக கம்பள இடியாப்பம் பாயெல்லாம் பண்ணி வச்சிருக்கனே. நீங்க எங்க சாப்பிட்டுருப்பீங்கல்ல, எனக்கு நல்லா தெரியும். அவளோ வரட்டும், சேர்ந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சரி, வாங்க வாங்க சாப்பிடலாம். நான் போய் எடுத்து வைக்கிறேன், ஆறி போயிடும். வாங்க வாக்கா, வாங்க. ஆறிடுச்சுன்னா நல்லா வேற இருக்குது, வாங்க. ஏய் வாடி, அவ திரும்ப வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாமளே போயிடலாம். வா. மதி, மதி, காலங்கத்தால எங்க போனேன்னு தெரியல, சொல்லாம கொள்ளாம. என்னது இது? நேத்து தான் ஒரு பொண்ணோட பிரேக்கப் ஆச்சு, அதுக்குள்ள டேய் யாரா இது? என்னம்மா நீ வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூப்பிடாம யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நான் அப்புறம் வான்னு கூப்பிடுறேன், இப்ப இது யாருன்னு சொல்லு. அம்மா, இவதாம்மா உனக்கு மருமகளா வர போறா. ஹாய் ஆண்டி. ஹாய் சொல்லு. இருக்கட்டும் இருக்கட்டும். மா, என்னம்மா நீ உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிய? தீபா, என் அம்மா அப்படிதான் லூசு. நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. நீ வா, உள்ள வா வா. ஏய், நோ 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 நோ. ஐயோ, என்ன தீபா முதல் தடவை வீட்டுக்குள்ள வர? வலது கால் எடுத்து வச்சுட்டு வா. ஏய், அதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு வச்சுக்கலாம். இப்ப சும்மா இடது கால உள்ள வச்சா போதும். என்னது? மா, ஏம்மா இவ்வளவு அபசகுணமா பேசுற? இவளுக்கும் எனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இவதான் உன் மருமக. இதத்தானடா போன தடவையும் சொன்ன. அப்படி இல்லம்மா, இந்த தடவை கண்டிப்பா நடக்கும். நீ வேணா பாத்துக்கிட்டே. பாப்போம் பாப்போம், நடந்தா பாப்போம். நீயும் ஒவ்வொரு பொண்ணா பாத்துக்கிட்டே இருக்கிற, ஆனா யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறியே. யாரு முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியாம சாரி தீபா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏண்டா, நான் பண்றது தப்புதேன். இப்படி ஒவ்வொரு பொண்ணா வீட்டுக்கு கூட்டு வரியே, அது சரியா? எல்லாம் உன்னாலதாம்மா.
என்னாலயா? நீதானே இந்த பொண்ணை பாக்குறேன் அந்த பொண்ணை பாக்குறேன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ற. அதனாலதான் நான் என் தீபாவை கூட்டு வந்திருக்கேன். இவ தான் நான் லவ் பண்ற பொண்ணு. நீ வேணா எழுதி வச்சுக்கோ. எழுதி வச்சுக்கிறேன். மா என்னம்மா நீ ஒரு பேச்சுக்கு சொன்ன எழுதிருவியா? ஆமா, உன் பேர் என்னம்மா? தீபாமா. ஏன் அவ சொல்ல மாட்டாளா? வாயில நான் கொழுக்கட்டையா வச்சிருக்கா. உன் பேர் என்னம்மா? தீபா ஆண்டி. இனிஷியல் என்னம்மா? ஏற்கனவே 2-3 தீபா இருக்கு. எஸ் தீபா. எஸ் தீபா. மதி பேர்லயே இருக்குடா எஸ். எஸ் தீபானா எஸ்கேப் ஆகுற தீபா. என்ன மதி? இட்ஸ் ஓகே. நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு. எங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது நீ வாய் அடிச்சு நிக்க போற. வாய் அடிச்சு நிப்பாங்க. அப்பா அப்பா என் டாடி. அப்பா சொல்றா. அப்பா இதான் என்னோட லவர். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஹாய் அங்கிள். வாமா. அப்பா உன் மருமக எப்படி இருக்கா? அது அதவே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காதடா. அது நடக்கும்போது பாத்துக்கலாம். ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நான் உங்க பையனை லவ் பண்றேன். அவரோட லைஃப்ல நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். நாங்க 2 பேரும் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கதா போறோம். தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தானே வர்க் பண்றோம். நீ ஒரே ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ஒரே தெருவுல இருந்தாலும் சரி, ஒரே வீட்டுல இருந்தாலும் சரி, ஆனா எதுவும் கல்யாணம் வரைக்கும் வராது. பிரேக்கப்ல தான் முடியும். அம்மா உன் மைண்ட் வாய்ஸ் கேக்குது. நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. இது கல்யாணத்துல தான் முடியும். சே நான் ஏப்பா அப்படிலாம் நினைக்க போறேன்? என் பிள்ளைக்கு கல்யாணம்னா எனக்கு சந்தோஷம் தானே. ஆமா ஆண்டி கண்டிப்பா இங்க கல்யாணம் நடக்கும். நடந்தா சந்தோஷம் தான்மா. சும்மா வெளியே வரல. எங்கடா போறா? எல்லாரும் பார்க்கணுமா? ஐயே சீ. என்னம்மா சுத்தி சுத்தி வர்ற? சும்மா வீட்டை பார்த்தேன் அங்கிள். சும்மா இல்லம்மா, நல்லாவே சுத்தி சுத்தி பாத்துக்க. இதான் எங்க வீடு. இந்த நிக்கிறாரே உங்க அப்பா. வேலைக்கெல்லாம் போறதில்ல. சும்மா வெட்டியா தண்டச்சோறு தின்னுக்கிட்டு இருக்காரு. இவன் ஒருத்தண்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கியான். இந்த வீடு அவன் வண்டியில தான் ஓடுது. இவன் கூட கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையானதெல்லாம் நீதாம்மா பாத்துக்கறணும். சும்மாதான். ஏம்மா வந்தவங்க கிட்ட என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதை விட ஒரு பெரிய வீடா கட்டிடுவோம். ஓகேவா? அப்புறம் தீபா உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் வாங்கி தரேன் செல்லம். சச்சா அதெல்லாம் இல்ல. வீடு நல்லாதான் இருக்கு. வீடு பெருசா இருந்தா என்ன சின்னதா இருந்தா என்ன, வாழ போறது நம்ம மதியோட மனசுல தானே. அம்மா நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். சரியா? வா மதி. என்னடா முத வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க? ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம்லடா. என்னது? எது? டேய் இல்லடா, நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. போயிட்டு வாங்க. போலாமா? பாய்மா. நீ வாடா. சரி பாய் டாடி. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மனசத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே. கொஞ்சம் கெட்டு போற என்ன நீயும் திருத்தாதே. மனத
கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ வீசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ வீசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் அசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத இழுக்கிற மன சதாடியே Magic. எப்படி இருக்கு இந்த மேஜிக்? இந்த மேஜிக் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க லலிதால மட்டும்தான். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் only at லலிதா. அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் அசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத